வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல எக்ஸசைஸ் 8.4ல இருந்து ஒரு சில சம் சால்வ் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா, எக்ஸ்பிரஸ் த trigonometric ratios sin A, secant A and tan A in terms of cot A ன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இப்போ cot A வச்சு தெரிஞ்ச ஒரு ஐடென்டிட்டி என்னன்னா cosec square A equals 1 plus cot square A இல்லையா? இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, sin A வந்து cot A ஃபார்மேட்ல மாற்றணும். ஸோ sin A equals, இப்போ sin A டைரெக்டாக cot A மாற்ற முடியாது, ஆனால் cosec A மாற்றலாம். அது எப்படின்னா 1 by cosecant A. இப்போ this is equal to 1 by root of 1 plus cot square A. இது ஏன் ரூட் எடுத்திருக்கோம்னா, ஏன்னா cosec square A தான் 1 plus cot square A. ஸோ cosecant A ன்னு போடும்போது root of 1 plus cot square A ன்னு வரும். ஸோ sin A நம்ம cot A ஃபார்மேட்டில் மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி tan A cot A ஃபார்மேட்டில் மாற்றணும். அது ரொம்ப ரொம்ப ஈஸி. tan A equals 1 by cot A. லாஸ்ட்டாக secant A cot A ஃபார்மேட்டில் மாற்ற போகிறோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம பார்த்தோம் tan A வந்து cot A ஓட இன்வர்ஸ். ஸோ இப்போ வந்து secant A வந்து ஃபஸ்ட்டு tan A ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணலாம். ஏன்னா secant square A equals 1 plus tan square A. So secant A equals root of 1 plus tan square A. அப்போ இந்த tan square A என்னவா எழுதலாம்? root of 1 plus 1 by cot square A. ஸோ இப்போ இங்கே LCM எடுக்கும் போது root of cot square A plus 1 by root of cot square A, which is equal to root of cot square A plus 1 by cot A. நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, evaluate sin square 63 degree plus sin square 27 degree divided by cos square 17 degree plus cos square 73 degree. ஸோ ஃபஸ்ட்டு வந்து sin square 63 degree இல்லையா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin square 27 degree. இதை நம்ம என்னவா எழுதலாம்னா cos square 63 டிகிரியாக எழுதலாம். ஏன்னா சைனும் காஸும் வந்து காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் 17 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 73 டிகிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்னவா எழுதலாம்னா சைன் ஸ்கொயர் 17 டிகிரி. ஸோ இப்போ வந்து சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஃபார்மேட்டில் இருக்குது, மேலேயும் கீழேயும். ஸோ மேலேயும் 1 கீழேயும் 1. ஸோ இதில் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன், ஜஸ்டிஃபை யோர் சாய்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னா secant A ப்ளஸ் tan A into 1 minus sin A. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது secant A plus tan A minus sin A secant A minus sin A tan A ன்னு வரும்.
ஸோ இப்போ இதை நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இருக்கிற எல்லா ரேஷியோஸையும் சைன் அண்ட் காஸ் ஃபார்மேட்டில் மாற்ற போகிறோம். ஸோ சீக்கண்ட் ஏன்னும் போது அது 1/cos A ப்ளஸ் tan A வந்து sin A by cos A minus sin A and secant A மறுபடியும் into 1/cos A minus sin A into sin A by cos A. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தா இதுவும் sin A by cos A and இதுவும் sin A by cos A. இடையில வந்துட்டு மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ sin A by cos A மைனஸ் sin A by cos A வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ மிச்சம் என்ன இருக்குன்னா 1/cos A minus sin square A divided by cos A. So 1 minus sin square A na அது வந்து cos square A. ஏன்னா sin square A plus cos square A equals 1. So 1 minus sin square A வந்து cos square A. So divided by cos A. So இப்போ இதில் வந்து cos A cancel ஆயிட்டு answer வந்து நமக்கு cos A னு வரும். So next question என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1 plus tan square A divided by 1 plus cot square A. ஸோ இப்போ வந்து 1 plus tan square A னா நமக்கு தெரியும் அது வந்து secant square A. அதே மாதிரி 1 plus cot square A னா அது வந்து cosec square A. ஸோ இப்போ வந்து secant square A வை வந்து நம்ம என்னவா எழுதலாம்னா 1/cos square A. அதே மாதிரி cosec square A வை வந்துட்டு என்னன்னு எழுதலாம்னா 1/sin square A. ஸோ இப்போ இது வந்துட்டு என்னவாகும்னா sin square A வந்து மேலே போயிடும் இல்லையா. ஸோ sin square A by cos square A ஆன்சர் வந்து நமக்கு tan square A. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா prove the following identities where the angles involved are acute angles for which the expressions are defined. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு cosec theta minus cot theta the whole square equals 1 minus cos theta divided by 1 plus cos theta. ஸோ நம்ம இதை வந்து எப்படி evaluate பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து cosec தீட்டாவையும் சரி cot தீட்டாவையும் சரி sin theta and cos theta ஃபார்மேட்டில் மாற்ற போகிறோம். ஸோ cosec தீட்டாவை வந்து எப்படி மாற்றலான்னா 1/sin theta and அதே மாதிரி cot தீட்டாவை cos theta divided by sin theta மாற்றலாம் இல்லையா. sin theta the whole square. So which is equal to இப்போ இது வந்து numerator and denominator தனித்தனியாக எழுத போகிறோம். So 1 minus cos theta the whole square divided by sin square theta. ஸோ இப்போ இந்த இடத்துல மேலே வந்து 1 minus cos theta the whole square அது எப்படி எழுதலாம் 1 minus cos theta into 1 minus cos theta divided by 1 minus cos square theta. ஏன்னா sin square theta plus cos square theta equal to 1. So 1 sin square theta equals 1 minus cos square theta. So அந்த 1 minus cos square thetaன்றது வந்து இப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a plus b into a minus bன்ற ஃபார்மேட்டில் இருக்கு. ஸோ இது இப்போ என்ன பண்ணலான்னா
which is equal to, இப்போ வந்து numerator வந்து அதே மாதிரி தான் இருக்கு, அதாவது 1 minus cos theta into 1 minus cos theta. ஆனா denominator வந்துட்டு 1 minus cos square theta இருக்கு இல்லையா, அது என்னதுன்னா a square minus b square. So a square minus b square வந்து a plus b into a minus b. So 1 plus cos theta into 1 minus cos theta. So இப்போ இந்த 1 minus 1 cos theta 1 minus cos theta cancel ஆனதுக்கு அப்புறமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1 minus cos theta divided by 1 plus cos theta, which is equal to RHS. Next question என்ன கொடுத்திருக்காங்கன்னா tan theta divided by 1 minus cot theta plus cot theta divided by 1 minus tan theta equals 1 plus secant theta cosecant theta. So இப்போ first நமக்கு left hand side என்ன கொடுத்திருக்காங்கன்னா tan theta divided by 1 minus cot theta plus cot theta divided by 1 minus tan theta. இப்போ நமக்கு வந்து தெரியும் tanனும் cotம் வந்து ஒன்னோட ஒன்று இன்வர்ஸ். ஸோ ஒரு டேர்ம் மட்டும் நம்ம வந்து அப்படியே வச்சுக்க போகிறோம். அதாவது tan thetaவை அப்படியே வச்சுக்கிட்டு cot thetaவை வந்து tan theta ஃபார்மெட்டில் இப்போ மாற்ற போகிறோம். ஸோ cot theta equals 1 by tan theta இல்லையா. ஸோ 1 minus 1 by tan theta plus 1 by tan theta divided by 1 minus tan theta. So next stepல நம்ம இதுக்கு LCM எடுக்க போறோம். So tan theta divided by tan theta minus 1 divided by tan theta. அதே மாதிரி plus 1 by tan theta the whole divided by 1 minus tan theta. Next stepல denominatorல இருக்கிறத numeratorக்கு எடுத்துட்டு போகும்போது என்ன வரும்னா tan square theta divided by tan theta minus 1. அதே மாதிரி plus 1 by tan theta into 1 minus tan theta. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து tan theta minus 1 இருக்கு, இங்கே வந்து 1 minus tan theta இருக்கு. ஸோ இதையும் tan theta minus 1 மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா tan square theta divided by tan theta minus 1 minus 1 by tan theta into tan theta minus 1. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து LCM எடுக்க போகிறோம். ஸோ LCM என்னன்னா tan theta into tan theta minus 1. ஸோ இப்போ இங்கே வந்து tan cube theta minus 1 the whole divided by tan theta into tan theta minus 1. இப்போ நியூமரேட்டர் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a cube minus b cubeன்ற ஃபார்மேட்டில் இருக்கு. ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னா a minus b, அதாவது tan theta minus 1 into a square வந்துட்டு tan square theta plus tan theta. ab வந்து tan theta into 1, so which is tan theta plus 1. and denominatorல என்ன இருக்குன்னா tan theta into tan theta minus 1. இப்போ வந்துட்டு tan theta minus 1 and tan theta minus 1 cancel ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா tan square theta plus
tan theta plus 1 the whole divided by tan theta. ஸோ இப்போ இதை நம்ம வந்து தனித்தனியாக எழுதலாம் இல்லையா? இந்த tan thetaன்றது வந்து மூணுத்துக்குமே காமன். ஸோ tan square theta divided by tan theta plus tan theta divided by tan theta plus 1 by tan theta. Plus 1 by tan theta. ஸோ நமக்கு இப்போ வந்து என்ன கிடைக்கும்னா 1 plus tan theta plus cot theta. ஆனால் நமக்கு கொஸ்டினில் வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா கொசிக் தீட்டா சீக்கன் தீட்டா ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ நம்ம அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இதை முதல்ல சைன் அண்ட் காஸ் ஃபார்மெட்டில் மாற்றிடலாம். ஸோ 1 plus sin theta divided by cos theta. அதே மாதிரி cot theta வந்து plus cos theta divided by sin theta. ஸோ நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுக்கும் போது இது வந்து 1 plus sin square theta plus cos square theta divided by sin theta cos theta. ஸோ இது எப்படி வரும்னா 1 plus 1 by sin theta cos theta. ஸோ இதை என்னவா நம்ம மாற்றலாம் அப்படின்னா ஸோ நம்ம இதை வந்து எப்படி எழுத போகிறோம்னா 1 plus 1 by sin theta into 1 by cos theta which is equal to 1 plus cosecant theta secant theta. ஸோ இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா root of 1 plus sin A divided by 1 minus sin A equals secant A plus tan A. ஸோ நம்ம இதை வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா டினாமினேட்டருக்கு வந்து கான்ஜுகேட் எடுக்க போகிறோம். ஸோ root of 1 plus sin A into 1 plus sin A the whole divided by 1 minus sin A into 1 plus sin A. ஸோ இது வந்துட்டு நியூமரேட்டரில் எப்படி வரும்னா root of 1 plus sin A the whole square. டினாமினேட்டரில் root of 1 minus sin square A. ஏன்னா A plus B into A minus B equals A square minus B square. ஸோ இப்போ இது வந்துட்டு 1 plus sin A divided by ரூட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ 1 minus sin square Aன்றது வந்து cos square Aவா வரும். ஸோ ரூட்டை ரிமூவ் பண்ணும்போது வந்து cos A which is equal to 1 by cos A plus sin A divided by cos A equals secant A plus tan A. ஸோ நமக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு.
ஸோ இப்போ இதில் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin a plus cosecant a the whole square plus cos a plus secant a the whole square equals 7 plus tan square a plus cot square a. ஸோ இப்போ இது வந்துட்டு sin a plus cosecant a the whole square plus cos a plus secant a the whole square இருக்கு. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இவாலுவேட் பண்ண போகிறோம்னா இது ரெண்டுமே a plus b the whole square a plus b the whole squareன்ற ஃபார்மேட்டில் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலாவே நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணலாம். அது என்னென்னா sin square a plus 2 sin a cosecant a plus cosecant square a plus cos square a plus 2 cos a secant a plus secant square a. ஸோ இப்போ இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த sin square a cos square a வந்துட்டு ஒன்றா ஆட் பண்ணி 1ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் 2 இன்ட்டு sin a இன்ட்டு cosecant a-வை 1 by sin a-ன்னு எழுதலாம். 1 by sin a plus cosecant square a plus 2 into cos a into 1 by cos a plus secant square a. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது equals 1 plus sin a cancel ஆகிடும். ஸோ plus 2 plus cosec square a plus 2 into cos a cancel ஆகிட்டு plus 2 plus secant square a which is equal to 5 plus cosec square a plus secant square a. ஸோ நம்மக்கிட்ட இப்போ வந்து 5 தான் இருக்குது. பட் நம்ம கொஷனில் வந்து 7 இருந்தது. ஸோ cosec ஸ்கொயரில் ஏலேருந்து ஒரு 1ஐயும் secant ஸ்கொயர் ஏலேருந்து ஒரு 1ஐயும் எடுக்க போகிறோம். அது எப்படின்னா 5 ப்ளஸ் cosec ஸ்கொயர் ஏவை வந்து 1 ப்ளஸ் cot ஸ்கொயர் ஏனும் ப்ளஸ் secant ஸ்கொயர் ஏவை வந்து 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏனும் எழுதலாம். அப்போது 7 plus cot square a plus tan square a னு ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா cosec theta minus sin theta into secant theta minus cos theta equals 1 by tan theta plus cot theta. ஸோ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து cosec theta minus sin theta into secant theta minus cos theta னு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்பவும் போல் கொசிகண்ட்டையும் சீக்கண்ட்டையும் வந்து சைன் அண்ட் காஸ் ஃபார்மேட்டில் மாற்ற போகிறோம். அப்போது 1 by sin theta minus sin theta into 1 by cos theta minus cos theta. ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணுறோன்னா இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ எல்சிஎம் எடுக்கும் போது நமக்கு என்ன வரும்னா 1 minus sin square theta divided by sin theta into 1 minus cos square theta divided by cos theta which is equal to
cos square theta into sin square theta divided by sin theta cos theta. இப்போ ஸோ நம்ம இப்போ வந்து இதை வந்து கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா sin theta cos theta divided by டினாமினேட்டரில் வந்து 1 இருக்கும். அந்த 1 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா sin square theta plus cos square theta. ஸோ இப்போ இந்த டேர்மை வந்து நம்ம வந்து 1ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 1ஆல் டிவைட் பண்ணும்போது இது வந்து sin square theta plus cos square theta the whole divided by sin theta cos theta which is equal to இது வந்து டினாமினேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 by sin square theta plus cos square theta divided by sin theta so which is equal to 1 by denominatorல வந்து sin square theta divided by sin theta cos theta plus cos square theta divided by sin theta cos theta ன்னு வரும். ஸோ அதை கேன்சல் பண்ணும்போது sin square thetaல வந்து sin theta கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் sin theta by cos theta which is tan theta plus cos square theta divided by sin theta cos theta இருக்கும்போது cos theta கேன்சல் ஆகி cos theta by sin theta which is equal to cot theta. இந்த யூனிட் இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரிக்னோமெட்ரி வந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்க தான் நமக்கு ரொம்ப ஈஸியாகவே அது வரும். உங்கள் டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.